வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன். உங்களோடு நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிப்பு நிறைவு. தேர்தல் முடிவுகளை வெளியிட அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி. වාර්තා නොවූ ඡන්ද විමසීම ඡන්ද ප්‍රතිඵල 11 දින මධ්‍යහන වීමට පෙර නිකුත් කරනු හැකි බව අපි හොඳින්ම විශ්වාස කරමු. தேர்தலுக்கு பின்னரான காலத்திலும் சட்டம் உரிய முறையில் அமுல்படுத்தப்படும். போலீசார் தெரிவிப்பு. இம்முறை தேர்தலில் 65% அதிக வாக்குப்பதிவு. தமிழ் மக்களை ஏமாற்றியவர்களுக்கு இந்த தேர்தல் தக்க பாடத்தை புகட்டும். சிவசக்தி ஆனந்தன் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் முதன்முறையாக கலப்பு முறையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் வாக்களிப்பு இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமானது. 340 உள்ளூராட்சி சபைகளுக்கு 8356 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காகவே இந்த தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் முடிவுகளை ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் விசேட ஒளிபரப்பினூடாக துரிதமாக வழங்குவதற்கு நாம் தயார். விசேட ஒளிபரப்பிற்காக தயார்படுத்தப்பட்டுள்ள ரத்மலானை ஸ்டெயின் கலையகத்துடன் நாம் தற்போது தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் கௌதமி. எமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று காலை முதல் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பிரஜைகள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றியிருந்தார்கள். ஜனநாயகத்தின் 4வது தூண் என்ற வகையில் எங்களுடைய கடமையை எமது குழுவினர் மிகவும் சிரத்தையுடன் மும்முரமாக அந்தந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தற்போது நாங்கள் ஸ்டைன் கலையகத்திலிருந்து நேரடியாக இணைந்து கொள்கின்றோம். இன்று காலை முதல் வாக்களிப்பு ஆரம்பமானதிலிருந்து வாக்களிப்பு நிறைவடையும் வரையிலும் அதன் பின்னரான தற்போதைய நேரம் வரையிலும் ஸ்டைன் கலையகத்தில் எமது குழுவினர் மிகவும் சிரத்தையுடன் தங்களுடைய கடமைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இம்முறை MTV MBC ஊடக வலையமைப்பு தேர்தல் முடிவுகளை வழங்குவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. எமது அனைத்து வானொலி பண்பலைகளூடாகவும் தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இது தொடர்பான தகவல்களுடன் எம்மோடு இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவிரகு. 340 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நிறைவடைந்து வாக்கெண்ணும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இந்த வாக்கெண்ணலின் போது கிடைக்கப்பெறக்கூடிய அனைத்து முடிவுகளையும் உடனுக்குடன் வழங்குவதற்கு MBC MTV ஊடக வலையமைப்பு தயாராகி வருகின்றது. அந்த வகையில் MBC வலையமைப்பின் சிரச FM, அதேபோல SFM, YFM, சக்தி FM ஆகிய அலைவரிசைகளினூடாக தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்குவதற்கான ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் விசேட தொகுப்பு தயாராக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் எங்களுடைய அலைவரிசைகளின் ஊடாக இணைந்திருங்கள். உடனுக்குடன் 340 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் முடிவுகளையும் கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாடளாவிய ரீதியில் எங்களுடைய அலுவலக செய்தியாளர்கள், பிராந்திய செய்தியாளர்கள் மூலமாக தகவல்களை, கள நிலவரங்களை உடனுக்குடன் வழங்கியிருந்தோம். தற்போதும் கூட எங்களுடைய அலுவலக செய்தியாளர்கள் கொழும்பின் பல்வேறு பகுதிகளிலும் தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். எங்களுடைய அலுவலக செய்தியாளர் காளிமுத்து சாந்திரன் தற்போது நம்மோடு நேரடியாக இணைந்து கொள்கின்றார். வணக்கம் கௌதமி. இலங்கையின் முதலாவது கலப்பு முறையிலான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இன்று மாலை நிறைவுக்கு வந்துள்ளது. 24 மாநகர சபைகள், 41 நகர சபைகள், 275 பிரதேச சபைகளுக்கான முழுமையான உறுப்பினர்கள் இன்றைய தினத்தில் தெரிவு செய்யப்பட இருக்கின்றார்கள். நாங்கள் தற்பொழுது கொழும்பு ராயல் கல்லூரி வளாகத்தில் இருக்கின்றோம். கொழும்பு மாநகரத்திற்கான முழுமையான வாக்கெண்ணும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பிலான உடனடியான தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் செய்திகளுக்காக காளிமுத்து சந்திரன், கொழும்பு ராயல் கல்லூரி வளாகத்திலிருந்து. இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடமாகாணம், கிழக்கு மாகாணம் தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தப்படுகின்றது. அந்த வகையில் வடமாகாணத்திலிருந்து தகவல்களை வழங்குவதற்காக எங்களுடைய அலுவலக செய்தியாளர் ராசதுரை ஜெயரூபன் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்தார். இன்றைய நாள் முழுவதும் அவர் தமது கடமைகளை சரிவர நிறைவேற்றியிருந்தார். தற்போதும் கூட அவர் செய்தி சேகரிப்பில் அந்த பகுதியில் ஈடுபட்டிருக்கின்றார். அவரை நாங்கள் நேரடியாக இணைத்துக் கொள்கின்றோம் தற்போதைய கள நிலவரம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக. வணக்கம் ஜெயரூபன்.
கிருஷாந்த்ராஜ், நாங்கள் தற்போது யாழ்ப்பாணத்திலிருந்து மீண்டும் நேரலையாக தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இன்றைய தினம் யாழ் மாவட்டத்திலே மிகவும் அமைதியான முறையிலேயே தேர்தல் நடைபெற்று இருக்கின்றது. அது மாத்திரமன்றி 62% மாணவர்கள் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தாட்சி அலுவலர் தெரிவித்திருந்தார். தற்போது தொகுதி வாரியாக வாக்குப்பதிவுகள் நடைபெற்று தொகுதி ரீதியிலே வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமன்றி தொகுதி வாரியாக வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் நிறைவு பெற்ற பின்னர் யாழ் மத்திய கல்லூரியிலே அமைக்கப்பட்டுள்ள பிரதான தேர்தல் மத்திய நிலையத்திலே பெறுபேறுகளை வெளியிடும் நிலையத்தின் ஊடாக உத்தியோகபூர்வமாக தேர்தல் பெறுபேறுகள் வெளியிடப்பட உள்ளது. இன்னும் சில நிமிடங்களிலே முதலாவது தேர்தல் பெறுபேறுகள் வரும் என நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். அது மாத்திரமின்றி இங்கே இன்றைய தினம் போலீசார் பல்வேறு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தார்கள். அது மாத்திரமன்றி தேர்தல் கண்காணிப்பாளர்களும் தமது கடமைகளை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த வகையிலே மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை 17 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான ஒரு வாக்குப்பதிவினையே இன்றைய தினம் மேற்கொண்டிருந்தார்கள். இன்று நண்பர்களுக்கு முன்னர் மக்கள் ஆவலுடன் தேர்தலில் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருந்த போதிலும் நண்பர்களுக்கு பின்னர் ஒரு மந்தமான போக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எவ்வாறாயினும் நாங்கள் தேர்தல் முடிவுகளை விரைவாக தருவதற்காக நாங்கள் இங்கே தேர்தல் மத்திய நிலையத்திலே காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்த காத்திருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ராசதுரை ஏருபன், யாழ்ப்பாணத்திலிருந்து. இன்றைய நாள் முழுவதும் நேரடி ஒளிபரப்பை நாங்கள் வழங்குவதில் எங்களுடைய பிராந்திய செய்தியாளர்களின் பங்கு அளப்பரியது. இன்றைய நாள் முழுவதும் காட்சிகளை பதிவு செய்து நமக்கு உடனுக்குடன் அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த வகையில் நாம் உடனுக்குடன் அந்த காட்சிகளை ஒளிபரப்பியிருந்தோம். தற்போது எங்களுடைய பிராந்திய செய்தியாளர்கள் கொண்டு வரும் தகவல்களை அடுத்து வழங்குகின்றோம். மட்டக்களப்பு மாமங்கேஸ்வரர் வித்தியாலயத்தில் வாக்களிப்பு முடிவடைந்த நிலையில் தற்பொழுது மாவட்டத்தில் பல பகுதிகளில் வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பமாயிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக நல்லதம்பி நித்யானந்தன். வவுனியா மாவட்டத்தில் 148 வாக்களிப்பு நிலையங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்ததோடு வவுனியா மாவட்ட செயலகத்திலும் பலத்த பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் எவ்வித அசம்பாவிதங்களும் இடம்பெறாத நிலையில் வவுனியாவில் வாக்குப்பதிவுகள் சிறப்பான முறையில் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இன்று மாலை வவுனியா தெரிவத்தாட்சி அதிகாரியும் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபருமான சோமரத்ன விதான பத்ரன் அவர்கள் 70 தொடக்கம் 72% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருப்பதாக உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக 56 வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்கு எண்ணும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 78% வாக்காளர்கள் தமது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். பொதுவாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இன்றைய தினம் அமைதியான வாக்குப்பதிவு இடம்பெற்றிருந்தது. சிறு சிறு சம்பவங்களை தவிர வேறு பதிவுகள் எவையும் இடம்பெறவில்லை. 41 நிலையங்களின் மூலமாக பெறுபேறுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றது. இறுதி பெறுபேறுகள் பிரதேச சபைக்கான பெறுபேறுகள் மாவட்ட செயலகத்தின் மூலமாக வெளியிடப்பட இருக்கின்றன. மன்னார் மாவட்டத்திலே நகரசபை பிரதேச சபைகளுக்கான தேர்தல்கள் மிகவும் சுமூகமான முறையில் நடைபெற்று முடிந்துள்ளது. ஆண்டாங்குளம் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையில் வாக்கு எண்ணும் நிலையமாக அறிவிக்கப்பட்டு அங்கே சுமூகமான முறையில் வாக்கு எண்ணும் நிலையம் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 77% வாக்குகள் மன்னார் மாவட்டத்திலே செலுத்தப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். 2018 மிகவும் சுமூகமான நிலையில் மிகவும் நீதியான முறையில் இடம்பெற்றதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இன்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் வாக்களிப்பு நடவடிக்கைகள் நிறைவடைந்ததன் பின்னர் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்தை தற்போது பார்க்கலாம். அமைதியான முறையில் தேர்தல் நடாத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அரசியல்வாதிகள் மற்றும் அனைத்து பிரஜைகளுக்கும் ஆணைக்குழு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. 50% குறைவானவர்களே இம்முறை தேர்தலில் வாக்களிப்பார்கள் என்றும் 60% விட அதிகரிக்காது என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கூறியிருந்தனர். எமக்கு கிடைத்துள்ள உத்தியோகபூர்வமற்ற தகவல்களின்படி 65%க்கும் அதிகமான மக்கள் வாக்களித்துள்ளனர். சிலவேளை அந்த வீதம் மேலும் அதிகரிக்க முடியும். எந்தவொரு தேர்தலிலும் வாக்குகளை எண்ணிய பின்னரே சரியான வீதத்தை குறிப்பிட முடியும். வாக்களிப்பு அமைதியான முறையில் நடைபெற்றதை போன்று வாக்கெண்ணும் பணிகளும் அமைதியான முறையில் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு நம்புகின்றது. தேர்தலுக்கு பின்னரான காலத்திலும் அமைதியான முறையில் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய வாக்களிப்பின் போது எந்தவிதமான பாரதூரமான வன்முறைகளும் இடம்பெறவில்லை. இதுகுறித்து அனைத்து பிரஜைகளுடன் தேர்தல் ஆணைக்குழுவும் மகிழ்ச்சி அடைகின்றது. நாளை நண்பர்களுக்கு முன்னர் அனைத்து தேர்தல் முடிவுகளையும் வெளியிட முடியும் என்று நாம் நம்புகின்றோம். தேர்தல் மிகச் சிறப்பாக நடந்திருக்கின்றது. பெரிய குழப்பங்கள் இல்லை. சின்ன சின்ன முறைப்பாடுகள் அதிலெல்லாம் எங்களுக்கே திருத்த முடியுமாய் இருந்துள்ளது.
டிஸ்ட்ரிக்டில் எலெக்ஷன் நடக்கும்போது தெரியாத ஆக்களுக்காக தான் ஓட் பண்ணுறது. இப்போ லோக்கல் கவர்மெண்ட்னு எல்லாரும் எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் எல்லாரும் ஓட் பண்ணணும்னு நிற்கிறார்கள். இதே அந்த அதிகார பரவலாக்களை காட்டுகிறது. முந்தி கொஞ்சம் பேர் தீர்மானித்தது பலர் இப்பொழுது தீர்மானிப்பார்கள். தேர்தல் முடிவு வெளியானவுடன் அந்த முடிவை முந்திக்கொண்டு மும்மொழியிலும் வழங்குவதற்கு இம்முறையும் நியூஸ் ஃபர்ஸ்டின் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் கலையகம் தயாராக இருக்கிறது. எங்களுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் கலையகத்திலிருந்து கணாதீபனை நாங்கள் தற்போது இணைத்துக் கொள்கின்றோம். கணா, இது உங்களுக்கான சந்தர்ப்பம். அனைத்து ஏற்பாடுகளும் MTV MBCயில் இருக்கக்கூடிய நியூஸ் ஃபர்ஸ்டினூடாக அனைத்து தொலைக்காட்சி மற்றும் வானொலி சேவைகளினூடாகவும் இந்த முடிவுகளை உடனுக்குடன் கொண்டு வரப் போகின்றோம். எங்களுடைய தொழில்நுட்ப குழு கூட தயார் நிலையில் இருக்கிறது எங்களின் பின்புறத்தில். எனவே எந்தெந்த பகுதிகளிலிருந்து முதலில் தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பெறுகின்றனவோ அந்த தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் உங்களுக்காக மிக விரைவாக தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் என்கின்ற முறையில் கொண்டு வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். இந்த முதலாவது முடிவிலிருந்து இறுதி முடிவு வரையில் அனைத்து முடிவுகளையும் மிகவும் துல்லியமாக மிக விரைவாக கொண்டு வரப் போகின்றோம். எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள் எங்களோடு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக. மீண்டும் நாங்கள் கிருஷாந்த் ராஜோடு இணைந்து கொள்ளலாம். அம்கனா, நீங்கள் குறிப்பிட்டதை போன்று வளமை போன்று இம்முறையும் பல்வேறு வழிகளூடாகவும் நாங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் என்ற முறையில் தேர்தல் முடிவுகளை முந்திக் கொண்டு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். முதலாவது தேர்தல் முடிவிலிருந்து இறுதி தேர்தல் முடிவு வரைக்கும் உங்களுக்கான தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்கு எங்களுடைய குழுவினர் தயாராக இருக்கின்றார்கள். டிஜிட்டல் பிரிவினூடாகவும் நாங்கள் அதனை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய www.newsfirst.lk என்ற Facebook எங்களுடைய இணையதள முகவரி ஊடாகவும், அதே போன்று Facebook மற்றும் ட்விட்டர் சமூக வலைதளங்கள் ஊடாகவும், அதே போன்று எங்களுடைய SMS குறுந்தகவல் சேவை மூலமாகவும் உடனுக்குடன் தேர்தல் முடிவுகளை கொண்டு வருவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் தயாராக இருக்கின்றனர். மீண்டும் பிரதான செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் கௌதமி. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண அரசாங்க அதிபர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். இன்று நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபைக்கான எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே வாக்கள் அளிக்கும் பணிகள் மிகவும் சுமூகமாகவும் அமைதியான முறையிலும் நடைபெற்றன. எந்தவித அசம்பாவிதங்களும் இடம்பெற்றதாக எங்களுக்கு தகவல் தரவில்லை. ஆக சின்ன பிரச்சனைகள் மட்டுமே கூறப்பட்டிருந்தன தவிர அசம்பாவிதங்கள் எதுவும் நமக்கு முறைப்பாடு தெரிவிக்கப்படவில்லை. அத்துடன் மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் வாக்களித்ததாகவும் நமது உதவி தெரிவத்தாட்சி அலுவலர்கள் நமக்கு தெரிவித்திருந்தார்கள். 4 மணியுடன் முடிந்த வாக்களிக்கின்ற பணியிலே 62 வீதமான வாக்குகள் நமது யாழ் மாவட்டத்திலே மொத்தமாக 62 வீதமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றதாக நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. வாக்கெண்ணும் நிலையங்களிலே வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பித்துள்ளதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. கிளிநொச்சி மாவட்டத்திலே அமைக்கப்பட்டிருந்த வாக்கெடுப்பு நிலையங்கள் அனைத்திலும் வாக்கெடுப்பு நடவடிக்கைகள் முடிவிட்டு வாக்கெண்ணும் நிலையத்திற்கு சென்றடைந்திருக்கின்றன. சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர்கள் தலைமையிலே இந்த மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற 40 சாதாரண வாக்குச்சீட்டு எண்ணுகின்ற நிலையங்களும் மற்றும் 17 தபால் மூல வாக்குச்சீட்டுகளை எண்ணுகின்ற நடவடிக்கைக்காகவும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. வட்டாரங்களிலே அமைந்திருக்கின்ற வாக்கெண்ணும் நிலையங்களில் நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பமாகி இருக்கின்றன. இதுவரையில் இன்றைய வாக்களிப்பின் போது கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏறத்தாழ 76 வீதமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. வட்டாரத்துக்குரிய முடிவுகள் நமது மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை 72,961. 4 பிரதேச சபைகளுக்கான தேர்தல் 134 வாக்கெடுப்பு நிலையங்களிலே நடைபெற்றிருந்தது. அந்த வாக்கெடுப்பு நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் இந்த 4 பிரதேச சபைகளுக்குமாக மொத்தமாக பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் இருந்து 78 வீதமானோர் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றனர். மாந்தி கிழக்கு மற்றும் துணுக்காய் பிரதேச சபைகளுக்கான வாக்கெண்ணல்
முழுமையாக வாக்காளர் நிலையங்களிலே முழுமையாக ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரையில் நடைபெற்ற இன்றைய தேர்தலை நாங்கள் நோக்கின்ற பொழுது மிகவும் அமைதியாகவும் சமாதானமான முறையிலும் சுமூகமான முறையிலும் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கிறது என்பதை கூறிக்கொள்ள முடியும். வாக்கு எண்ணும் பணிகள் 56 வாக்கு எண்ணும் நிலையங்களில் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கு எண்ணும் நடைமுறை பூர்த்தியடைந்ததும் வட்டார ரீதியிலான முடிவுகளை நாங்கள் இன்று 8 மணி அளவில் அறிவிப்பதற்காக எதிர்பார்த்திருக்கின்றோம். வட்டார அடிப்படையிலான முடிவுகள் மாவட்ட செயலகத்திற்கு பெறப்பட்டு அதனோடு விகிதாசார ரீதியிலான உறுப்பினர்களினுடைய எண்ணிக்கை சேர்க்கப்பட்டு ஒவ்வொரு சபைக்குமான பூரணமான இறுதி முடிவினை நாங்கள் 10 மணியிலிருந்து அறிவிப்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் சுகமான முறையிலே வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளது. 70 தொடக்கம் 72% வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருக்கிறதாக அறிக்கையிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி அதிகார சபைகள் 12க்குமான வாக்களிப்புகள் சுமூகமாக நடந்து முடிந்திருக்கின்றன. 70% மாவட்ட சராசரி வாக்களிப்பு வீதம் இடம்பெற்றிருக்கின்றது. கோர்லைப்பத்து வடக்கு, மண்முனை மேற்கு, மண்முனை தென்மேற்கு, ஈராவூர் நகரசபை, காத்தாக்குடி நகரசபை போன்ற உள்ளூராட்சி மன்றங்களிலே மிக கூடுதலான வாக்களிப்புகள் இடம்பெற்றிருப்பதாக அறிய முடிகின்றது. 144 வட்டாரங்களிலே வாக்கெண்ணுகின்ற நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாடு முழுவதும் இன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற நிலையில் சில பகுதிகளில் பதிவான சம்பவங்கள் அடுத்து ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கொழும்பு மாநகர பாமன்கடை மேற்கு வேட்பாளர் உமா சந்திரா பிரகாஷ் இன்று முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார். அர்துசா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த 2 வாக்களிப்பு நிலையங்களின் முன்னிலில் ஒருமித்த முற்போக்கு கூட்டணியின் பாமன்கடை மேற்கு வேட்பாளரான சி பாஸ்கரா பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அர்துசா வித்தியாலயத்தில் வாக்களிப்பு நிலையங்களின் முன்னிலில் சி பாஸ்கரா பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளமையை அறிந்து கொண்ட வேட்பாளர் உமா சந்திரா பிரகாஷ் வாக்களிப்பு நிலையத்தின் தலைமை அதிகாரியிடமும் முறைப்பாடு செய்துள்ளார். முல்லைத்தீவு முள்ளியவளை பிரதான வீதியின் 3ஆம் கட்டை பகுதியில் தேர்தல் கடமைகளுக்கு சென்ற வாகனம் விபத்திற்குள்ளாகியது. இதன்போது வாகனத்தில் பயணித்த 3 பேர் காயமடைந்ததுடன் அவர்கள் மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் இருவரும் தேர்தல் அதிகாரி ஒருவருமே விபத்தில் காயமடைந்துள்ளனர். நீர்கொழும்பில் வாக்களிப்பு நிலையங்களில் அனாவசியமான முறையில் நடமாடிய 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை நீர்கொழும்பு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஹபுதலை மாகிரிபத்தன பகுதியில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை 9 மணியளவில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஓட்டமாவடி அல்நூர் மத்திய கல்லூரி வாக்களிப்பு நிலையத்திற்கு அருகில் 2 கட்சிகளின் ஆதரவாளர்களுக்கு இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. அதன் பின்னர் அவர்களை கலைப்பதற்கு விசேட அதிரடிப்படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ஊராவத்துறை தம்பாட்டி 3ஆம் வட்டாரத்தின் வேட்பாளர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காயமடைந்த வேட்பாளர் ஊர்காவல்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யட்டியாந்தோட்டை மீகஸ்தென வட்டாரம் பனாவத்த தமிழ் வித்தியாலய வளாகத்தில் வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் காட்சிகளை காண முடிந்தது. நீங்க வேட்பாளர் இங்க நிக்கிற சரியா? அப்ப வேட்பாளர் மத்தவங்க நிக்கிற எல்லாத்தையும் அனுப்புங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு சட்டம் இல்லையே. வேட்பாளர்னா எல்லாரும் வீட்டுக்கு. மன்னார் மாந்தை மேற்கு வட்டக்கண்டல் வாக்களிப்பு நிலையத்திற்கு உள்ளே யானைக்கு வாக்களிக்குமாறு வலியுறுத்தும் வகையிலான துண்டு பிரசுரம் ஒன்று காணப்பட்டுள்ளது. இதனை கண்ட ஒருவர் இது தொடர்பில் முறைப்பாடு செய்த போது அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. வாக்களிக்க சென்றபோது பிரதான வாக்கு போடுகின்ற ஒரு வாக்கு பெட்டிக்குள்ளே அந்த பிரதான கட்சியினுடைய சின்னத்திலே புல்லடியிடப்பட்டிருந்தது. அதை பார்த்துவிட்டு நான் இந்த வட்டாரத்திலே போட்டியிடுகின்ற அனைத்து கட்சிகளின் உறுப்பினர்களும் சொன்னேன். இதை நான் கண்ணால் கண்டேன். சரியாக 2:35 மணி அளவில் இந்த சம்பவம் வட்டக்கண்டல் பிரதேசத்தில் வட்டக்கண்டல் பாடசாலையிலே 8ஆம் வட்டாரத்துக்குரிய தொகுதியிலே இந்த பிரச்சனை இடம்பெற்றிருக்கு. ஏறாவூர் அல்ஜிப்ரியா வாக்களிப்பு நிலையத்திற்கு அருகில் கூடியிருந்த மக்களுக்கும் பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஏறாவூர் போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அடிக்க வர காமிஷ வண்டியை கொண்டு
வவுனியா இந்து கல்லூரிக்கு முன்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் ஒருவர் பிரச்சாரம் செய்துள்ளார். பின்னர் அவரை கலைப்பதற்கு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். அக்கரைப்பற்று மாநகர சபைக்கு போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரின் வீட்டுக்கு நேற்றிரவு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்குட்பட்ட 3ஆம் வட்டாரத்தில் கிடாச்சோரி வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்ற சுமார் 60 வாக்காளர்களுக்கு இன்று வாக்களிக்க முடியவில்லை. தேசிய அடையாள அட்டையை புதுப்பிக்க சில மாதங்களுக்கு முன்னர் பழைய அடையாள அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களுக்கு புதிய அடையாள அட்டைகள் இதுவரை வழங்கப்படவில்லை. அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்தமைக்கான ஆதாரங்களை மக்கள் கொண்டு சென்ற போதிலும் வாக்களிக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நாளைய தினம் பேரணிகளை நடத்த முடியாது என போலீசார் தெரிவிக்கின்றனர். பாரிய அளவிலான எவ்வித சம்பவங்களும் இன்றைய தினம் பதிவாகவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளரும் போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகர கூறுகின்றார். மிகவும் அமைதியான முறையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்றது. ஒரு சில பகுதிகளிலிருந்து மாத்திரம் சில சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. எனினும் அவற்றில் பாரிய சம்பவங்கள் இல்லை. சட்டவிரோதமாக செயற்பட்டு 39 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 8 வேட்பாளர்களும் அடங்குகின்றனர். தாம் வாக்களித்த பின்னர் அதனை புகைப்படம் எடுத்த மற்றும் வீடியோ பண்ணிய 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னரும் அமைதியான முறையில் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். நாளைய தினமும் ஊர்வலம் மற்றும் கூட்டங்களை நடாத்த முடியாது. ஊர்வலங்களில் சென்றால் அது ஒளிப்பதிவு செய்யப்படும். பின்னர் சந்தேக நபர்கள் அடையாளம் கண்டு நீதிமன்றத்துக்கு விடயங்களை தெரிவிப்போம். ඉතා සාමකාමී ලෙස කටයුතු කරන්න කියලා සියලු දෙනාගෙන්ම මේ අවස්ථාවේදී ඉල්ලා සිටිනවා. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று முற்பகல் பொலனறுவையில் வாக்களித்தார். பொலனறுவை ஸ்ரீ வித்யாலோக விகாரையில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் ஜனாதிபதி தனது வாக்கினை பதிவு செய்தார். மைத்ரிபால சிறிசேன පළාත් පාලන මැතිවරණය දීප ව්‍යාප්තව மிக நீண்ட காலத்திற்கு பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒரே நாளில் நடைபெறுகிறது. அது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அத்துடன் 49 வருடங்களின் பின்னர் விருப்பு வாக்கு தேர்தல் முறையை மாற்றி வட்டார தேர்தல் முறைக்கு சென்றுள்ளோம். இது குறித்து அரசியல் கட்சி பேதமின்றி அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். மிகவும் அமைதியான முறையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. மக்களுக்கு சுதந்திரமாக எவ்வித அச்சமுமின்றி வாக்களிக்கும் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. බියක්ෂකක් නැතුව බලපෑම් නැතුව ඡන්දේ පාවිච්චි කිරීමට ලැබිච්ච වටිනා අවස්ථාවක්. நாங்கள் அனைத்து இடங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இந்த தேர்தலிலே கூடுதலான எண்ணிக்கையான மக்கள் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாக்களிப்பு மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். புதிய அரசியல் கலாச்சாரம் கட்டியெழுப்பப்பட்டு பொய்கள், ஊழல், மோசடி முற்றுமுழுதாக ஒழித்து சமத்துவம், அது மதங்களுக்கான சமத்துவமாக ஏற்படுத்துவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த தேர்தல் முடிவுகள் நம்முடைய அமைப்புக்கு வெற்றி அளிப்பதன் ஊடாக வழிவகுக்கும். நான் முழு நம்பிக்கையோடு இருக்கேன். உதயசூரியன் வெல்லும் அரசியலுக்கு வியாபாரம் செய்கிறவர்களை ஒதுக்கிறார். இது நல்ல சந்தர்ப்பம். தமிழ் மக்களை ஏமாற்றி ஒரு உத்தேச இடைக்கால அறிக்கைக்கு அரசாங்கமும் தமிழரசு கட்சியினுடைய இந்த ஏமாற்று வேலைக்கு இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேர்தலில் தமிழ் மக்கள் ஒரு தக்க பாடத்தை புகட்டுவார்கள். ஊழலற்ற ஆட்சி ஜனாதிபதி அவர்களும் அதே போல் இந்த பகுதிகளில் ஊழலுக்கு எதிராக நானும் வந்ததை வச்சு மக்கள் மத்தியில் ஒரு பாரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதே மாதிரி கட்சிக்கு ஒரு பாரிய வெற்றியை தரும். பெரும்பான்மை சபைகளையும் நகர சபை, மாநகர சபைகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக கைப்பற்றும். ஒரு சிறந்த வெற்றியை நாங்கள் போட்டியிடுகின்ற உள்ளூராட்சி மன்றங்களில் நாங்கள் அடைவோம் என்ற நம்பிக்கை கொண்டோம்.
கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு இருந்த ஆதரவை விட இந்த தேர்தலில் அமோகமான ஆதரவை மக்கள் தந்து கொண்டிருக்கின்றது. திருகோணமலை மாவட்டத்தில் நாங்கள் 5 பெரும்பான்மை முஸ்லீம்கள் வாழ்கின்ற குச்சவெளி, மூதூர், தம்பலகாமம், கிண்ணியா பிரதேச சபை, கிண்ணியா நகர சபை நாங்கள் அமோகமாக வெற்றி கொள்வதோடு 8 தமிழ் பிரதேச சபைகளையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றி ஆட்சி டிஎம்பிபி கட்சியினரால் பல இடங்களில் மதுபான போத்தல்கள் இறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மதுபானம் விநியோகிக்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாநகர சபையில் சிறந்த ஒரு ஊழலற்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க நாங்கள் முன்வருவோம். ஊழலற்ற மாநகர சபை உருவாக்குவதற்கு நாங்கள் நேர்மையாக செயற்படுவோம். கல்முனை மாநகர பிரதேசத்தில் பாரிய அபிவிருத்தி திட்டங்களையும் தமிழ் முஸ்லிம் ஐக்கியத்துக்காகவும் எமது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செயற்படும். எல்லை கிராமங்களிலே ஊடுருவல்கள் நடத்தி இந்த மக்களுக்கு ஒரு பீதி நிலைமை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலைமையை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். எனது 8 வட்டாரம் நாங்கள் வெல்வது நிச்சயம் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். காலையில் வாக்களித்த பிறகு நல்லா தெரியுது, வெத்தலையும் சேவலும் அம்மாவும் வெற்றி பெற போகுது. வாக்களிக்கிறது எல்லாத்தோட உரிமை. நல்லவங்க வாக்களிக்கலன்னா கெட்டவங்க அரசியலுக்கு வந்துருவாங்க. அப்படிங்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து வாக்களிக்கணும். முழு இலங்கையிலுமான 340 பிரதேச சபைகளிலே, உள்ளூராட்சி சபைகளிலே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆட்சியை அமைப்பதற்கான வாய்ப்பு ஐக்கிய தேசிய கட்சிக்கு இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடும் இடங்களில் எங்களுக்கு எதிர்பார்க்கின்ற வெற்றி கிடைக்கும் என்று நாங்கள் பல இடங்களில் சிக்கல்களை எதிர்நோக்கி வரலாம் என்பதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. இன்று எங்களுடைய அரசியலிலே ஒரு முக்கியமான நாள் என்று கூற வேண்டும். ஏனென்றால் இன்றைய தேர்தலின் மூலமாகத்தான் எங்களுடைய ஆட்சியை பலப்படுத்த முடியும். எனவே இந்த தேர்தல் பெண்களை பொறுத்தவரையில் இலங்கை வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக அமைகிறது. தூய்மையான தேசத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டுமானால் முதலில் தூய்மையான மாநகர சபையை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். மக்கள் அமோக ஆதரவை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி கண்டிப்பாக இலங்கை முழுவதும் இந்த முறை வெற்றி பெற செய்வோம், வெற்றி பெறும் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவிக்கிறேன். கொழும்பு பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று வாக்களித்தார். අපිට සාමකාමී 2002ஆம் ஆண்டு அமைதியான முறையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த நமக்கு கிடைத்தது. அதனை அடுத்து இன்று அமைதியான முறையில் தேர்தல் நடைபெறுகிறது. விருப்பு வாக்கு முறையில் காணப்படும் எவ்வித மோதல்களும் இங்கு இல்லை. ஐக்கிய தேசிய கட்சி இதனை நடைமுறைப்படுத்தியமையினால் அதன் பிரதிபலனும் நமக்கு கிடைக்கும். இதனூடாக உங்கள் பிரதேசத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுவர். தமது பிரதிநிதிகளிடம் மக்களால் கேள்வி எழுப்ப முடியும். அத்துடன் புதிய முறையின் கீழ் பெண்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. තමන්ගේ ප්‍රදේශයට වග කියන මන්ත්‍රූන් ඉන්ද්‍ර නිසා දැන්
නගර ගම් මට්ටමේ ගෙනියන පාලනයට වගකීමක් ඇති වෙනවා. ஹம்பாந்தோட்டை மெதமுலன டி ராஜபக்ச மகாவித்தியாலயத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வாக்களித்தார். மொட்டு சின்னம் இந்த தேர்தலில் அதீத வெற்றி பெறும் என எதிர்பார்க்கிறோம். நாட்டின் அரசியலில் ஒரு மாபெரும் திருப்பு முனையை ஏற்படுத்தும் பயணமாகவே இந்த தேர்தல் அமைந்துள்ளது. பஞ்சகவாத்த அபேசிங்காராமய விகாரில் அமைக்கப்பட்டிருந்த வாக்களிப்பு நிலையத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வாக்களித்தார். விசேஷம் நவ சந்திரக்கிரமையார்த்தே பவத் குறிப்பாக புதிய தேர்தல் முறையின் கீழ் நடத்தப்படும் முதலாவது தேர்தல் இதுவாகும். இதன் மூலம் மக்கள் அதிக அளவில் நன்மை அடைகின்றனர். இந்த நாட்டில் அரசியல் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். கடந்த காலங்களில் நாட்டை நிர்வகித்தவர்கள் நாட்டில் மேற்கொண்ட அழிவுகளை மக்கள் அறிந்துள்ளனர். அதனால் மாற்றம் ஒன்றுக்காக மக்கள் காத்திருக்கின்றனர். மக்கள் மாறாதவரை அந்த மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. எனவே இந்த தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணி வெற்றி பெறும் என்பதில் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. බෝධයක් තිබෙනවා. ඒ නිසා ජනතාව හැමදාමත් වෙනසක් වෙනුවෙන් ප්‍රාර්ථනා කරමින් හිටියා. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.